கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33வது வசனத்தின் மையப்பகுதி. நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். பாருங்கள், உள்ளத்திலே வைத்து இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். என் ஆண்டவருடைய கரிசனை, என் ஆண்டவருடைய ஆலோசனை, என் ஆண்டவர் நன்மை செய்ய விரும்புகிற காரியங்கள் எத்துணை மேன்மையாய் வருகிறது. ரைட் தம் ஆன் தேர் ஹார்ட்ஸ். சொல்லுவாங்க, அவன் பேச்சை ஓடுற தண்ணியில் தான் எழுதணும் அப்படிம்பாங்க. ஏன்னாக்க அவங்க சொல்கிறத செய்வது இல்லை. நான் ஒரு பேங்க்கு போய் ஒரு சலான் ஃபில் பண்ணும்பொழுது ஒரு பேனாவை யூஸ் பண்ணேன், ஜெல். உடனே அவங்க சொன்னாங்க, இந்த பேனாவால் எழுதாதீங்க, இது அழிஞ்சிரும், இது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் தம்முடைய திருவசனத்தை ஒரு உடன்படிக்கையாக தன் ஜனங்களோடு ஏற்படுத்தும் பொழுது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அந்த அக்ரிமெண்ட் அவர் சொல்லி கொடுக்கறதும் சரி, பதிய வைக்கிறதும் சரி, அந்த ஆழமாக இருக்கிறது. அந்த காலத்தில் பரீட்சைக்கு செல்வதற்கு முன்பதாக பாடங்களை மனப்பாடம் செய்வோம், திரும்ப திரும்ப. ஏன்? அது மனதிலே பதிய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் என் ஆண்டவர் என் இருதயத்திலே ஒன்றை எழுதினதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொன்னால் அது காலத்துக்கும் மாறாத ஒன்றாய் காணப்படுகிறது. காலத்துக்கும் மாறாத ஒன்றாய் காணப்படுது. அன்புக்குரியவர்களே, என்னுடைய விசுவாச ஓட்டத்தில் என் தேவன் எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை மறந்து விடாதபடிக்கு, மாற்றி விடாதபடிக்கு செயல்படுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும். உள்ளத்தில் ஆழமாய் பதிந்த ஒரு காரியம் எப்பொழுதும் மாறப்போவதே இல்லை. ஆகவே என் தேவன் என் இருதயத்தில் எழுத வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை எழுத அனுமதிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை இருதயத்தில் பதிக்கும் பொழுது வெற்றியான காரியங்களை காண முடியும். சீன தத்துவ ஞானி ஒருவர் இருந்தார், கன்ஃபியூசியஸ் அவருடைய பெயர். ஒரு பகை அருகிலே உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுது அவர் அண்டை நாட்டிற்கு, பகை நாட்டிற்கு செல்லுவதற்காக எத்தனைத்தார். நாட்டில் ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க, யாரும் பக்கத்து நாட்டுக்கு, பகை நாட்டுக்கு செல்லக்கூடாதுன்னு. ஆனால் இவர் போக ஆரம்பித்தார். உடனே அவரை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசி ஒரு சத்தியம் வாங்கினாங்க. என்ன சத்தியம் அப்படின்னாக்க, நான் அந்த நாட்டுக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க, அப்படின்னா நாங்கள் உங்களை விட்டுறோம்னாங்க. அவர் சத்தியம் பண்ணார். அவரோட கூட இந்த சீஷர்களுக்கு ஆச்சரியம். அவங்க போனதுக்கு முன்னாடி கேட்டாங்க, நம்ம போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம், எப்படி நீங்கள் சத்தியம் பண்ணீங்க அப்படின்ட்டு. அந்த சத்தியம் நான் பண்ணலை, ஏன் இருதயத்தில் இருக்கிறது நான் அந்த நாட்டுக்கு போகிறேங்கிறது. அவங்க சொன்னதை நான் திரும்ப சொன்னேன், அவ்வளவுதான். ஆகவே இந்த சத்தியம் என்னை கட்டுப்படுத்தாது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் எழுதின முத்திரித்த வார்த்தைகள், அந்த உரிமையின் கோட்பாடு, என் ஜனம் என்கிற வார்த்தை, நான் தேவனுடைய பிள்ளை என்பது இருதயத்தில் எழுதப்பட்டதை யாராலும் எந்த சொல்லும் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. என் தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அர்ப்பணிப்போமா? கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்ட உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வாக்கு தத்தங்கள், உம்முடைய வலிமைகள், வல்லமைகள் எங்களை விட்டு ஒரு காலம் மாறாதபடி காத்துக்கொள்ள உதவி செய்யும். நீர் எங்களோடு இடைப்படும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.